வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து நியூ நோட்டிஃபிகேஷனுங்க. நம்ம ரொம்ப நாளாக மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்காக கால்ஃபர் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அதே மாதிரி மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கு இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ டோட்டல் கால்ஃபர், என்ன மாதிரி சிலபஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் டெக்னிக்கல் ஓரியன்ட்லான நிறைய மேஜருக்காக கால்ஃபர் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட நோட்டிஃபிகேஷனோட டேட் வந்து இன்றைக்கி தாங்க, 13/8/2024ங்க. லாஸ்ட் டேட் 11/9/2024ங்க. அப்ளிகேஷனோட விண்டோ கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 15/9/2024 to 17/9/2024 விண்டோ கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணுங்க. இதில் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்குங்க. பேப்பர் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டிங்க. உங்களுக்கு எக்ஸாம் டேட் 9/11/2024ங்க. 9:30 to 12:30 PM மார்னிங் இந்த எக்ஸாமினேஷன் நடக்குதுங்க. அதே மாதிரி பேப்பர் 2, உங்களோட பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஆட்டோமொபைல் அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரிங்களா? மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு அந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 4th இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. கோட் நம்பர் 2119 தான் உங்களோட கோட் நம்பரு. டிரான்ஸ்போர்ட் அண்டு ரோட் சேஃப்டி. டோட்டல் வேக்கன்ட் 45. உங்களோட கேட்டகரி பின்னாடி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களோட லெவல் ஆஃப் பே 13. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். முன்னாடி நம்ம மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம படிக்கிறப்ப என்ன கேட்டிருந்தாங்கன்னா 1 year வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 6 மாதம் உங்களோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஹெவி லைசன்ஸ் இருக்கணும், இப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? இப்போ இது எதுவுமே இல்லைங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்லி நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதாவது 3 வருஷம் ஆர் மெக்கானிக்கல் இருந்தால் போதும். மற்றது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஒன்லி ஒன் என்னென்னா டிரைவிங் லைசன்ஸில் லைட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலிடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரண்ட் டேட் வரையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. அப்போ என்னென்னா நியூ கம்மர்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே உள்ளே என்ட்ரு ஆவாங்க இதில். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணோங்க. சரிங்களா? சரி, உங்களோட எக்ஸாமினேஷனோட பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்கு இல்லைங்களா? இந்த பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க. டோட்டலாக 100 மார்க்ஸு. உங்களுக்கு 10ஆம் கிளாஸ் லெவல் வரையில் தான் கேட்பாங்க, 6 to 10. அப்போது இதில் ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸு, 150 மார்க் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து SC, SCA, ST, MBC, BC இல்லை அதர் கேட்டகரி யாராக இருந்தாலும் 60 மினிமம் எடுத்துருக்கணுங்க. பார்ட் பிங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கேட்குறாங்க, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 கேட்குறாங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 100ங்க. ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸுங்க. டோட்டலாக 150 மார்க்ஸுங்க. சரிங்களா? இதில் SC, SCA, ST, MBC, BC, OBCM இவங்களாம் வந்து 135 எடுத்தால் போதும். அது தவிர யார் இருந்தாலும் 180 above எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மார்க். அப்போ தான் எலிஜிபிலிட்டி அப்படின்ட்டாங்க. சரிங்களா? பாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ பாஸ் ஆகிட்டோம் நமக்கு போஸ்டிங் கிடச்சிருமா? இல்லை. ஏன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குவாலிஃபை நம்ம வந்து எலிஜிபிலிட்டி, நம்ம வந்து போஸ்டிங் வாங்குவோமா வாங்க மாட்டோமாங்கிறது அப்போ தாங்க தெரியும். சரிங்களா? சரி, பேப்பர் 2ங்க. பேப்பர் 2 பொறுத்தளவு என்னென்னா உங்களோட சப்ஜெக்ட் பேப்பருங்க. 200 கொஷின்ஸுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 3 hours எக்ஸாமினேஷன் ஹவர்ஸு. இதில் 300 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா இதில் இன்டர்வியூ ப்ராசஸே கிடையாதுங்க. டோட்டலாக உங்களுக்கு 450 மார்க்ஸ், அவ்வளோதான். சரிங்க, நான் எப்படி படிக்கணும்? இப்போ நீங்கள் பார்ட் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 இருக்குது இல்லைங்களா? இந்த 100 எப்படி படிக்கணும் அப்படின்னா 25 வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிங்க. இதை வந்து தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஒரு மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 to 60 ஷார்ட்கட்ஸ் இருக்குது. உட்காந்து தெளிவாக அடித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்டு. நம்ம உள்ளே போய் அதை என்ன அப்படிங்கிறத சிலபஸை பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள். அதர்ஸ் யாரெல்லாம் தவிர அப்படின்னா SC, SCA, ST, MBC, BC, OBCM, BCM இவங்களை தவிர மேக்ஸிமம் ஏஜ் 34. டிசபிலிட்டி பர்சன் நோ ஏஜ் லிமிட்டு. எக்ஸ் சர்வீஸ் மேனா 50. விடோ கேட்டகரினா எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், மற்ற கேட்டகரிக்கு எதுக்கும் நான் சொல்லலை. சரிங்க,
ஒருவேளை வந்து அவங்க பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியில் வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா நோ ஏஜ் லிமிட்டுங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நோ ஏஜ் லிமிட் சரிங்களா கொடுத்துட்டாங்க. நோ ஏஜ் லிமிட். அப்போ எல்லாருமே உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம் சரிங்களா. சரிங்க, இப்போ நம்ம சிலபஸ் பார்க்கணுன்னு சொன்னோம் இல்லைங்களா. தமிழை பொறுத்தளவு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தாங்க. இலக்கணம் சரிங்களா. இலக்கணத்தை நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 10ஆம் தரம் தாங்க, அதனால் ஈஸியாக பண்ணிட முடியும். சரி, இதில் வந்து பார்ட் பியை பொறுத்தளவு சில இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் இருக்குங்க. அந்த யூனிட்ஸை வந்து நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணாவே ஈஸியாக போட்டுடலாம். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது அதில் வந்து உங்களுக்கு 25 வந்துடும். இப்போ அதில் நம்ம பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் நம்ம எய்ம் பண்ணவே கூடாது. இப்போ 100 கொஸ்டின்னா அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எவ்வளோ அடிக்கணும்? 90 அடிக்கணும். அப்போ 90க்கு என்னவே அப்போ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 அப்படிங்கிறது நம்ம தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிடணும் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி, கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஒரு மாடலுக்கு ஒரு 50-60 ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அதை கரெக்டாக உட்காந்து பக்காவாக பிளான் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சிட முடியும் சரிங்களா. சரி, அது இல்லாமல் உங்களுக்கு என்ன அப்படின்னா யூனிட் 9ம் யூனிட் 8ம் இது வந்து தமிழ்நாடு சம்மந்தமாக இதில் அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ப்ளஸ் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அண்டு தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டான். அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டுங்க. அழகாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிக்க முடியும். இதில் தான் அதிகமாக உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி திருக்குறளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்கும். அதனால் திருக்குறளை நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, ப்ளஸ் எக்கனாமி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7லேருந்து 10 கொஷின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. இப்போ தெளிவாக உட்காந்து செகண்ட் பேப்பரை படிச்சிங்க அப்படின்னா 100 கொஷின்ஸ் அப்படின்னா 90 கொஷின்ஸ் அடிக்கிறதுக்கு உண்டான என்ன பிளானோ அதை தெளிவாக டைம் டேபிள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரிசல்ட்டை நம்ம போட்டுடலாம் சரிங்களா. அதே மாதிரி உங்களோட மேஜர் பேப்பர் ரொம்ப ரொம்ப உங்களோட பேப்பருங்கிறப்ப ஈஸி. உங்களுக்கு ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் அப்படிங்கிறப்ப இதில் வந்து 100 கொஷின்ஸ், இதில் ஒரு 100 கொஷின்ஸ் நம்ம ஓல்டு இதை நம்ம ரெஃபர் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், உங்கள் மேஜரை பொறுத்தவரை ஓரளவுக்கு பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் மெக்கானிக்கலாக இருக்கீங்க, ஆட்டோமொபைல் தெரியலனா அதை உட்காந்து சின்சியராக படித்தா தான் நம்ம பண்ண முடியும். இல்லாட்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை பற்றி எதுவுமே தெரியாது, நம்ம படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், மொத்தம் 10 யூனிட்னா 10 யூனிட்டில் எந்த யூனிட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யூனிட், எதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காமிப்பீங்களோ அதுக்கு வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதை நம்ம அடிச்சிட முடியும். அதாவது படிக்கிறதுனால வந்து நம்ம ரிசல்ட் போட்டுருவோமானா முடியாது. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா படித்தா எழுதிப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு கொஷின் வந்து என்னென்ன ஆங்கிளில் கேட்பாங்கங்கிற ஐடியா கிடச்சிடும். அதனால் ஈஸியாக பண்ணிடலாம் சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து 200 கொஷின்ஸ் அப்படின்னா நீங்கள் 180 அபோவ் போட்டால் தாங்க நம்ம ரிசல்ட் போட முடியுங்க. அப்போ தான், ஏன்னா இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணிட்டான். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஹெவி கிடையாது. அப்படிங்கிறப்ப எல்லாமே ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் உட்காந்து சின்சியராக படித்தா தான் என்ன பண்ண முடியும், இதில் போஸ்டிங் நம்ம வாங்க முடியும். அதனால் நீங்கள் இதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, ஈஸியாக அடிச்சிட முடியும் சரிங்களா. உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.